2015 அமெரிக்காவில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் ஸ்வாட்ஸ் அப்படின்னு ஒரு ஆசிரியர் 3ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்க போகிறார். எப்பயுமே ஒரே ரொட்டீனாக போயிட்டுருக்கே அப்படின்னு ஒரு முறை என்ன பண்ணார், வீட்டு பாடம் கொடுக்கறது வித்தியாசமாக ஒரு வீட்டு பாடம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுக்குறார் எல்லா குழந்தைகளுக்கும். அங்கே படிக்கிற நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்ட ரொம்ப பாதிக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த குழந்தைகள்லாம் அங்கே படிக்கிறாங்க. லத்தீன் அமெரிக்க குழந்தைகள், ஆப்பிரிக்க குழந்தைகள், பின்தங்கிய குழந்தைகள் எல்லாம் அங்கே படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பில் வீட்டு படம் கொடுக்குறார். என்ன தலைப்பு கொடுக்குறார் அப்படின்னா, ஐ விஷ் மை டீச்சர் நோ திஸ், என் ஆசிரியருக்கு இது தெரிந்திருந்தால் நன்றாக இருக்கும். இப்படி ஒரு தலைப்பு இந்த பிள்ளைங்களுக்கு வீட்டு படமாக கொடுத்துட்டார். ஒவ்வொரு பிள்ளைங்களும் எழுதிட்டு வர்றதை பார்த்து அவர் அசந்துட்டார். ஒரு மாணவன் எழுதுனான், அன்னைக்கு நான் ஒரு நாள் லேட்டாக வந்தேன், ஆசிரியர் என்னை திட்டினாங்க, அன்னைக்கு மட்டும் அவர் ஏன்னு என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் தான் எங்கள் அப்பாவுக்கு பக்கத்தில் இருந்து எல்லா பணிவிடையும் செஞ்சுட்டு வந்தேன், அதனால தான் நான் லேட்டாக வந்தேன், இது எங்கள் ஆசிரியருக்கு தெரிஞ்சிருந்தால் அவர் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டார். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அந்த குழந்தைகளுடைய மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா தவிப்புகளையும் அதில் பதிவு செய்கிறாங்க. சில குழந்தைகள் எழுதுகிறாங்க, எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, பாட்டி வீட்டில் தான் வளர்கிறேன், இது எங்கள் ஆசிரியருக்கு தெரிஞ்சால் என்கிட்ட இன்னும் கொஞ்சம் அவர் அன்பு செலுத்துவார், அவருக்கு இது தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எழுதுகிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த குழந்தைகள் தனக்குள்ளே இருக்கிற வருத்தங்களை, அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை எல்லாம் பதிவு செய்கிறாங்க. இந்த ஆசிரியர் என்ன பண்ணார், இது வெறும் பேப்பரில் போயிடக்கூடாதுன்னு அதை ஒரு புத்தகமாகவும் அப்படியே அந்த ஒவ்வொரு பதிவையும் எக்ஸ் தளத்தில் பதிவிடுகிறார். அதை பார்த்து உலகமே பார்க்குறாங்க, ஓ குழந்தைகள் இப்படியெல்லாம் நினைப்பாங்க போல் மனசில். 3ஆம் வகுப்பு குழந்தைகள். ஒரு குழந்தை எழுதுது, எனக்கு வீட்டு பாடம் நிறைய தர்றாங்க, எனக்கு எழுதணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எழுதுறதுக்கு என்கிட்ட பேனாவும் இல்லை பென்சிலும் இல்லை. அதை பார்த்து பதறி அடித்து நிறைய பேர் அந்த ஸ்கூலுக்கு எழுதுகிற பொருட்களை எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் நிறைய நடக்குது. ஒரு குழந்தை எழுதுது, என்னுடைய அப்பா என் கூட இல்லை, ஆனால் அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு, அவர் ஏதோ ஒரு சின்ன தவறு செஞ்சுருக்கிறாரு, ஆனால் அவர் மேலே ஒரு பெரிய வழக்கு பதிஞ்சு மெக்சிகோவுக்கு எங்கள் அப்பாவை நாடு கடத்திட்டாங்க, எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு எழுதுது. இதை அந்த ஆசிரியர் எக்ஸ் தளத்தில் பதிவிடுகிறார். இது பரவி 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 அமெரிக்க அதிபர்கிட்ட போயிடுது. அதை படித்து விட்டு உடனே அவங்க அப்பா மேலே பெரிய குற்றம் எதுவும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு அவரை மீண்டும் கொண்டு வந்து அந்த குழந்தையிடம் ஒப்படைக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். ஒரு நீதிமன்றத்தால் முடியாதது, ஒரு அரசாங்கத்தால் முடியாதது, ஒரு 3ஆம் வகுப்பு குழந்தை தன்னுடைய கருத்தை எழுத்தாக பதிவு செய்யும் போது அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, புரட்சியை அந்த குடும்பத்திலே அந்த ஊர்லேயும் ஏற்படுத்துகிறது. நம்ம வாழுகிற வாழ்க்கை ரொம்ப சின்ன வாழ்க்கை. நம்மெல்லாம் நினச்சிட்ருக்குறோம் நம்மளாம் ஏதோ 1000 காலம் வாழ போகிறோம் அப்படின்னு. மகாபாரதத்தில் ஒரு கேள்வி தர்மர்கிட்ட யட்சன் வைப்பார், எது ஆச்சரியமானது அப்படின்னு. அதுக்கு அவர் பதில் சொல்வார், நாள்தோறும் மனிதர்கள் இறந்து கொண்டே இருப்பதை பார்த்த பிறகும் மீதி இருக்கிற மனிதர்கள் இந்த வாழ்க்கை நிரந்தரமானது என்று நம்புகிறார்கள் இல்லையா, அதுதான் ஆச்சரியமானது. நம்ம நம்புகிறோம் பாருங்கள். கொரோனா காலத்தில் எவ்வளோ பேரை தூக்கி கொடுத்தோம். ஒவ்வொரு பேரிடர் வரும்போதும் பக்கத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க, இன்றைக்கி கூட திடீர்னு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், இவராக இறந்துட்டாரு, நேற்று கூட இவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேனேப்பா, போன வாரம் கூட இவரை நான் பார்த்தேனேப்பா, சொல்கிறோம்ல நல்லா தானே இருந்தார். அப்போ நல்லா தான் இருக்கிற மனிதர்கள் கூட கிளம்பி போயிடுறாங்க. ஆனாலும் நாம் என்ன நம்பிக்கொண்டு இருக்கிறோம், நாம் ஏதோ நீண்ட நெடுங்காலம் வாழப்போகிறோம் என்கின்ற ஒரு மாயையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கை ஒரு வானவில் மாதிரி தான். இந்த வானவில் நீங்கள் பார்த்துருக்குறீங்கல்ல, திடீர்னு வரும், கொஞ்ச நேரம் அழகாக இருக்கும், நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும், அப்படியே காணாமல் போயிடும். இந்த வாழ்க்கையும் வானவில் மாதிரி தான், சில கணங்கள் மட்டுமே இருக்கக்கூடியது. அந்த சின்னஞ்சிறு நேரத்தில் அந்த சின்னஞ்சிறிய வாழ்க்கையை நாம் நமக்கானதாக அழகாக்கி கொண்டு மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சிகரமானதாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றலை எது தரும் என்றால் புத்தகம் நிச்சயமாக தரும். நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் தர்றாங்களா, சொந்தக்காரங்க தர்றாங்களா, இல்லை பெரியவர்களுடைய அறிவுரை தருகிறதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வாசிக்கிற ஒரு நல்ல புத்தகம் உங்கள் வாழ்க்கையை வானவில்லாக மாற்றக்கூடிய வல்லமை மிக்கது என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். திரிகடுகம் அப்படின்னா 3 வரியில் 3 உண்மைகளை வைத்து நம்ம வாழ்க்கைக்கான தத்துவத்தை சொல்லுவாங்க. நான் ஒன்னே ஒரு பாடல் சொல்கிறேன். திரிகடுகத்தில் நிறைய பாடல்கள் இருக்குது. இதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அப்படியே இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது. இதை அப்படியே நீங்கள் பின்தொடர்ந்து அடுத்த வருஷம் வரும்போது நிறைய விஷயங்களை நீங்களே புரிஞ்சு நிறைய பேருக்கு பகரணும். சரியா? திரிகடுகத்தில் நான் ஒன்று சொல்கிறேன். அச்சம் அலைகடலின் தோன்றலும்
ஆர்வுற்ற விட்டகல இல்லாத வேட்கையும் கட்டிய மெய்நிலை காணாத வெகுளியும் இம்மூன்றும் தன்னையில் தாம் பொரியுமாறு. இதுக்கு அர்த்தம் நானே சொல்லிடுறேன். ஒரு மனுஷன் எதனால் அழிஞ்சு போவான்? இப்போ நம்ம வீணா சில பேர் போயிடுறாங்க பார்த்தீங்களா, நல்ல லெவலில் இருப்பாங்க, நல்ல பெரிய உயரத்தில் இருப்பாங்க, திடீர்னு மட்டார்னு வந்து தரையில் வந்து விழுந்து கிடப்பாங்க. அது ஏன் அப்படிங்கிறதுக்கு இந்த திரிகடுகம் 3 உண்மை சொல்லுது. ஒன்று, எதுக்கெடுத்தாலும் பயப்படுறது, எதை பார்த்தாலும் அச்சப்படுகிற ஒரு குணம். இன்னொன்று, இதுதான் வேணும்னு ஆசைப்பட்டா அதை அடையாமல் விடுறதே இல்லை, அது சரியா தப்பான்னு கூட யோசிக்காமல் வெறி பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தின் மேலே ஆசைப்படுறது. இன்னொன்று, விளைவு என்னன்னே யோசிக்காமல் கோவப்படுறது. இந்த 3 ஒரு மனுஷன்கிட்ட இருந்தால் இந்த 3 சேர்ந்து அவனை அழிச்சிரும். அதுக்கு அவங்க ஒரு உவமை சொல்கிறாங்க பாருங்கள். இந்த 3 கூட விட்டுருங்க, அதுக்கு ஒரு உவமை அந்த எழுத்தாளர் சொல்கிறாரு பாருங்கள். தம் நெய்யில் தாம் பொரியுமாறு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்க போவீங்கள்ல, நான்வெஜ் சாப்பிட்றவங்க, அசைவம் சாப்பிட்றவங்க, ஆட்டுக்கறி வாங்க போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு கறியாக போடுங்கன்னு கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அண்ணன் வாங்கி சாப்பிட்ருக்காரு. நல்ல கொழுப்பு கறியாக போடுங்கம்பாங்க. எதுக்கு? கொழுப்பு கறியாக வாங்கிட்டு வந்து எண்ணெயை குறைவாக ஊற்றி இந்த கொழுப்பை போடுவாங்க. இந்த கொழுப்பு என்ன ஆகும்? உருகி 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 அப்படியே எண்ணெயாக ஆகும். இந்த எண்ணெயில் கறி அள்ளி போடுவாங்க. இப்போமே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இந்த ஆட்டுக்கறி அள்ளி அதில் போடுவாங்க, இப்படியே வறுப்பாங்க. அந்த ஆட்டின் நெய்யிலேயே ஆட்டுக்கறி வேகும் இல்லையா, அது ரொம்ப ருசியாக இருக்குமா. இப்போ ஆடு எதில் வேகுது? தண்ணியில் வேகலை, எண்ணெயில் வேகலை, தன்னுடைய கொழுப்பில் தானே வேகுது. அது மாதிரி தன்னுடைய கொழுப்பில் தானே பொரியிற இந்த ஆடு மாதிரி தான் மனுஷன் தான் திமிரில் தானே அழிஞ்சு போவான். இந்த உவமை எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இது என்னைக்காவது நம்ம யோசித்துருக்கோமா? நிறைய விஷயங்கள் இப்படி தான் இருக்கும். இதை யோசிக்க யோசிக்க இன்னும் நிறைய விஷயம் வரும் பாருங்க. பிருந்தா சாரதின்னு ஒரு கவிஞர், அவர் ஒரு சின்ன கவிதை எழுதினார். நீங்கள் நிறைய அந்த கசாப்பு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோடைய தலையை வெட்டி இப்படி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி அதோடைய கறியை வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த ஆட்டோடைய கண் அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும். இதை நம்ம பார்த்துட்டு பதறி போய் போவோம். ஆனால் அந்த கவிஞர் பார்க்கும் போது எழுதுறாரு, வெட்டப்பட்ட ஆட்டுத்தலை வெறித்து பார்க்கிறது தோல் உரித்து தொங்கவிடப்பட்டிருக்கும் தன் உடலை. பல நேரங்களில் நம்ம இதை அனுபவிச்சிருப்போம். நம்ம உடம்பு இங்கே தான் இருக்கும், ஆனால் நம்ம உயிரை பிச்சுட்டு போகிற மாதிரி சில காரியங்கள் நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க செய்வாங்க. அப்படி செய்யும் போது நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? அந்த துயரத்தை எவ்வளவு அழகாக ஒரு கவிஞர் இப்படி ஒரு கவிதைக்குள்ளே பதிவு செய்கிறார். இன்னும் கூட பாருங்களேன், நீங்கள் நாகி பிரசாத்னு ஒருத்தர் எழுதுகிறார். இந்த கசாப்பு கடையில் ஆடெல்லாம் எங்கே கட்டி வச்சுருப்பாங்க? அந்த கடையிலேயே தான் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த கடைக்காரருக்கு ஏதாவது வேலை இருந்தால் அவர் வாட்டுக்கு போயிட்டு வருவார். ஏன்னா அந்த ஆடு வெட்டப்படும் வரைக்கும் கசாப்பு கடைக்கு ஆடு தான் காவல். அந்த கடைக்கு யார் காவல்? ஆடு தான் காவல். வெட்டப்படுற வரைக்கும் அந்த ஆடு தான் அதுக்கு காவல். அப்புறம் அந்த கடையிலேயே அது வெட்டப்படும். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான். நம்ம யாருக்கு காவலாக இருக்கோமோ, யாருக்கு துணையாக இருக்கோமோ, யாருக்கெல்லாம் உதவியாக இருக்கோமோ அவங்களே நம்மளை ஒரு நாள் வெட்டிட்டு போவாங்க. நம்ம அதையும் இப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம். உணர்ந்து ஒருத்தர் மட்டும் கைதட்டுறார். நிறைய பேர் உணர்ந்தீங்கன்னா கைத்தட்டலாம். எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல எழுதப்பட்ட கவிதை நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ ஃபிட் ஆகுது பாருங்களேன். நீங்கள் இன்னும் கூட பாருங்கள், இந்த குளம் குத்தகைக்கு எடுத்திருப்பாங்கல்ல, மீன் பிடிக்கிற குளம் குத்தகைக்கு எடுத்திருப்பாங்க சில பேர். அவங்க அங்கேயே குடிசை போட்டு ஒரு 4-5 பேர் தங்கியிருப்பாங்க. இந்த மீன் வாங்க வர்றவங்களுக்கு அவங்க வலை வீசி மீன் பிடிச்சி கூடையாக இவ்வளவுன்னு நிறுத்து கொடுத்துருவாங்க. கொடுத்தது போக கொஞ்சம் மீன் இருக்கும்ல, அதை இவங்க சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு அடுப்பில் சோறு பொங்கி இன்னொரு அடுப்பில் இந்த மீனை குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இந்த குழம்பு வைக்கும் போது தண்ணி எங்கே போய் எடுப்பாங்க? மினரல் வாட்டர் கொண்டு வந்து ஊற்றி அவங்க குழம்பு வைப்பாங்க. அந்த குளத்துலேருந்து தான் தண்ணி எடுப்பாங்க. அந்த குளத்து தண்ணியை கொதிக்க விட்டு தான் இந்த மீனை உள்ளே போட்டு குழம்பு வைப்பாங்க. நேற்று வரைக்கும் இந்த மீன் எங்கே வாழ்ந்துச்சு, எங்கே ஜாலியாக இருந்துச்சு, எங்கே சந்தோஷமாக இருந்தது, எது அதுக்கு வீடாக இருந்தது? குளம்தான். இந்த குளத்துக்குள்ளே தான் அது பிறந்தது, வாழ்ந்தது, வளர்ந்தது, ஜாலியாக இருந்தது. இப்போ அந்த குளத்து தண்ணீர்லேயே அது குழம்பாகவும் கொதிக்கிறது. இதுதான் வாழ்க்கை. நம்ம எதில் சந்தோஷமாக இருக்கோமோ, எங்கே பிறந்தோமோ, எங்கே வாழ்ந்தோமோ அங்கே தான் நம்முடைய விதியும் ஒரு நாள் முடிய போகிறது என்பதை எவ்வளவு அழகாக ஒவ்வொரு சூழல் மூலமாகவும் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த மரத்தை வெட்ட வருவாங்க, பார்த்துருக்குறீங்களா? ஒரு கோடரி வச்சுருப்பாங்க. அந்த கோடரி எந்த இதில் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மேலே உள்ளது மட்டும்தான் இரும்பு, அந்த கைப்பிடி மரத்தால் தான் செஞ்சுருப்பாங்க. எந்த மரத்தை வெட்ட போகிறோமோ அந்த மரத்தை வெட்டுகிற கோடரியின் கைப்பிடியும் மரத்தில் தான் செய்யப்பட்டிருக்கும்.
அப்போ ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் வேற ஒருத்தரை கொண்டு வர வேண்டாம், அங்கேயே ஒருத்தனை பிடிச்சி அழிக்க வச்சுட்டோம்னா சோழி முடிஞ்சு போச்சு. எங்கெங்க இருந்தெல்லாம் எவ்வளோ விஷயங்களை ஒரு 3 வரி நமக்கு கற்றுக் கொடுக்குது. தன்னையில் தான் பொரியுமாறு நம்மளுடைய கேடுகட்ட குணங்கள் தான் நாம் அழிவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை திரிகடுகம் என்கின்ற அந்த அழகான இலக்கியம் போகிற போக்கில் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போகிறது. இந்த புறம் பேசுவது, கோள் சொல்கிறது, வதந்திகளை பரப்புவது, உண்மைன்னா என்னன்னு தெரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு பேசுகிறதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அறிவியல் இவ்வளவு வளர்ந்ததுக்கப்புறமா அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? எங்கள் பட்டிமன்றத்தில் தான் ஒரு பேச்சாளர் ஒரு ஜோக் சொன்னார். அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை பாம்பு வந்துருச்சு. பாம்புனா பாம்பு கூட கிடையாது, கொஞ்சம் நீளமாக இருக்கிற மண்புழு. உடனே இவரே அடித்து அதை வெளியில் கொண்டு போய் போட்டார். உடனே 4 வீடு தாண்டி ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, எங்கள் தெருவில் ஒருத்தர் வீட்டுக்கு 4 அடியில் ஒரு பாம்பு வந்துருச்சு, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அடித்து தூக்கி போட்டோம் அப்படின்றது. அடுத்த தெருவில் உள்ள ஒரு அம்மா சொல்லியிருக்கு, எங்கள் பக்கத்து தெருவில் 8 அடியில் பெரிய ராஜநாகம் வந்துச்சு, நாங்கள் வனத்துறையினரெல்லாம் கூப்பிட்டு அதை பிடிச்சி கொண்டு போய் காட்டில் விட்டோம். அடுத்து இன்னும் 2 தெரு தள்ளி 2 நாள் கழித்து பேசியிருக்காங்க, அந்த தெருவில் ஒரு வீட்டில் மலைப்பாம்பு வந்திருக்குங்க, வந்த மலைப்பாம்பு தூணை கட்டி சுற்றிக்கிருச்சு, அப்புறம் ஒரு 50 பேர் வந்து அதை பிரித்து இழுத்து ஒரு வலையில் போட்டு கொண்டு போனாங்க தெரியுமா அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து பக்கத்து ஊருக்காரர் கேட்டிருக்காரு, உங்கள் ஊரில் ஒரு வீட்டுக்கு அனகோண்டா வந்துச்சாம்ல, இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்ட்டுருக்காரு. இன்னும் அந்த ஊர்க்காரங்க சொல்லியிருக்காங்க, அது ஒரு சைடு சுற்றிக்கிட்டு இருக்குது, நாங்கள் என்ன செய்யன்னு தெரியாமல் நாங்கள் ஒரு பக்கமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருக்கார். எது வந்தது? மண்புழு வந்துச்சு. ஆனால் கதை எங்கே? அனகோண்டாவில் போய் முடியுது. என்ன நடந்தது, அங்கே யார் இருந்தா, இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் வதந்திகளை நம்ம பரப்பிக்கொண்டே இருக்கிறோம். அதுவும் அறிவியல் வளர்ந்த பிறகு, அறிவு வளர்ந்த பிறகு, இவ்வளவு கல்வி அறிவு பெற்ற பிறகும் நம்ம இந்த வேலையை செஞ்சுக்கிட்டோமே இருக்குமா இல்லையா? நான் ஒரு திருக்குறள் படித்தேன், ரொம்ப நீங்கள் கேள்விப்படாத குறளாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், சொல்லும் போது ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. நம்மளை பார்த்து சொல்கிறார் வள்ளுவர், இவங்களுக்கு வாழவே தெரியாது, உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாது, ஆனால் அதை பற்றி கோடி 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 தடவை பேசிக்கிட்டே இருப்பாங்க. கோடி தடவை இல்லை, பல கோடி தடவை பேசிக்கிட்டே இருப்போமா, அதை நினச்சிக்கிட்டே இருப்போமா. வாழ்க்கைன்னா என்னன்னே நமக்கு தெரியலை, ஆனால் அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம், அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இது உண்மையா இல்லையா? நமக்கு என்ன வாழ்க்கைனே புரிஞ்சுக்காமல் என்னத்தையாவது அடித்து விட்டுட்டு போகிறோமா இல்லையா? நம்ம வாழ்க்கை என்ன, நம்ம யாருங்கிறதே நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அடுத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். ஜென் கதை, ஜென் கதைகள் நீங்கள் வாங்கி படிக்கலாம், ரொம்ப ஒரு பக்கம்தான் இருக்கும், ஆனால் அது நிறைய அர்த்தம் உள்ளதாக இருக்கும். ஒரு ஜென் கதை நான் படித்தேன். ஒரு ஜென் துறவி இருக்கிறார். நீங்கள் ஞானத்தை எங்கே கற்றுக்கிட்டீங்க, இவ்வளவு ஞானியாக இருக்கீங்களே, ஞானத்தை எங்கே கற்றுக்கொண்டீர்கள்? ஞானம்லாம் என்ன இமயமலையில் போய் கற்றுக்கிட்டேன், அங்கே போனேன் இங்கே போனேன் தானே சொல்லுவாங்க. அந்த ஜென் துறவி சொல்கிறாரு, சிம்பிளாக சொல்கிறார், ஒரு கழுதையிடமிருந்து கற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டார். கழுதைகிட்ட இருந்து கற்றுக்கிட்டிங்களா? ஆமாம். எப்படிங்க கழுதைகிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க? நான் வசித்த தெருவில் ஒரு கழுதை காலையில் அழுக்கு துணியை முதுகில் சுமந்துக்கிட்டு போகும் ஆற்றுக்கு, சாயந்தரம் வரும்போது துவைச்ச துணியோடு அதே வழியாக வரும். காலையில் போகும்போது அழுக்கு துணியோடு போகிறோமே என்கின்ற வருத்தமும் அந்த கழுதைக்கு இருக்காது, மாலையில் வரும்போது துவைத்த துணியோடு வருகிறோம் என்கின்ற மகிழ்ச்சியும் அதனிடம் இருக்காது. எப்போதும் அது ஒரே மாதிரியாக இருக்கும். அதனிடமிருந்து தான் ஞானத்தை கற்றுக்கொண்டேன். துன்பம் வரும்போது துன்பப்படாமல், இன்பம் வரும்போது இன்பப்படாமல் ஒரே நிலையில் இருப்பது தான் ஞானம் என்பதை கழுதையிடமிருந்து கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். போகிற போகில் ஒரு கழுதை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு பாருங்க. இன்னா செய்யினும் விடுதற்கு அறியாரை துன்னா துரத்தல் தகுவதோ துன்னரும் சீர் விண்குத்து நீள்வரை வெற்ப களைபவோ கண் குத்திற்று என்று தன் கை. நானே அர்த்தம் சொல்கிறேன். சில பேரை நம்பி பழகுவோம், சில உறவுகளில் ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்போம். திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க நமக்கு நல்ல உதவி செய்வாங்க, அவங்க இல்லாமல் எதுவுமே நடக்காது. திடீர்னு ஒரு துரோகம் பண்ணிடுவாங்க, திடீர்னு ஒரு தப்பு பண்ணிடுவாங்க. அவங்கள நம்பி ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்போம், அவங்க பர்ச்சேஸ் பண்ணி தர்றேன்னு சொல்லி அதில் ஒரு லாபம் வச்சு நம்மக்கிட்டே விற்றுருப்பாங்க. இது மாதிரி நிறைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க. ரொம்ப நம்பினவங்களே நமக்கு ஒரு துரோகம் பண்ணிடுவாங்க. ஆனாலும் திரும்ப அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. திரும்ப அவங்கக்கிட்ட நம்ம பழகி தான் ஆகணும்னு ஒரு சூழல் இருக்கும். அவங்கள விடவும் முடியாது, கூட வச்சுக்கவும் முடியாது, மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். என்ன இருந்தாலும் இவனை நம்ம எவ்வளோ நம்பணும், இந்த ஒரு விஷயத்தில் இவன் தப்பு பண்ணிட்டான், அந்த ஒன்று மட்டும் இவன் செய்யாமல் இருந்திருந்தான்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ நல்லா தானே போயிட்டு இருந்தது இந்த நட்பு, நல்லா தானே போயிட்டு இருந்தது இந்த உறவு, ஏன் லூசுத்தனமாக இப்படி பண்ணிட்டான், இவனை பழகவும் முடியல,
விலகவும் முடியல, என்ன செய்யனே தெரிலன்னு ஒரு உறுத்தலோடையே பழகுவோம்ல. கண்டிப்பாக அப்படி ஒரு உறவோ ஒரு நட்போ இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியா நாலடியார் சொல்லுது. திடீர்னு ஒரு நாள் நம்மளை அறியாமல் நம்ம விரல் கண்ணை குத்திரும், பார்த்துருக்கீங்களா? திடீர்னு நம்மளை அறியாமல் இந்த இப்படி பண்ணும்போது கண்ணுக்குள்ளே இந்த சுண்டு விரல் பட்டுரும், அப்படி பயங்கரமாக எரியும். என் கண்ணையா நீ குத்துன, என் கூடவே இருந்துட்டு என் கண்ணை குத்திட்டேலன்னு உடனே ஒரு கத்தி எடுத்து சுண்டு விரலை நறுக்கிடுவோமா? நறுக்குவோமா? நம்ம சில நேரம் அந்த நகம் என்ன பண்ணும்னா கன்னத்தில் கீறிடும், நம்மளே அறியாமல் அப்படி கீறிடும், அப்படியே ரத்த கோடு மாதிரி வந்துடும். என்னப்பா மூஞ்சில் கோடு அப்படின்னா நகம் கீறிடுச்சு, ஏன் நகம்தான் கீறிடுச்சு அப்படிமா. நம்ம விரலில் இருக்கிற நகம்தான் கீறிடுச்சுங்கிறதுக்காக அந்த விரல் நுனியை வெட்டிடுவோமா? வெட்ட மாட்டோம்ல. சரி, ஏதோ தெரியாமல் பட்டுருச்சு, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி இந்த விரல் நமக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கு, இனிமையே இந்த விரல் எவ்வளோ உதவி செய்யும், அதனால் மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி நிறைய உதவி செஞ்ச, நிறைய நேரங்களில் நமக்கு துணையாக இருந்த, பல நேரங்களில் நம்ம அரவணைத்து கொண்ட ஒருவர் ஏதோ ஒரு சூழலில் தப்பு செய்துவிட்டு மீண்டும் நம்மோடு வரும்போது அவரை ஒதுக்காமல் விளக்காமல், ஏதோ தப்பு செஞ்சிட்டான், நம்ம விரல் நம்ம கண்ணை குத்துச்சின்னு நினச்சிட்டு இவனை மீண்டும் அரவணைத்து கொள்வோம் என்று ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். என்ன ஒரு அழகான கருத்து பாருங்கள். நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அவர் நிம்மதியாக இருக்காரோ இல்லையோ, மன நிம்மதி இல்லாமல் அவர்கிட்ட பழகிறத விட அதை மன்னிச்சுட்டு அவரை மறுபடியும் அந்த இடத்துல நம்ம சேர்க்கும்போது நம்ம கை நம்ம கண்ணை குத்தினா நம்ம மன்னிச்சு விட்டுற மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவரை மன்னித்து விடும்போது நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். 2 நண்பர்கள் இருந்திருக்காங்க. 2 நண்பர்களும் நல்லா படிச்சிருக்கிறாங்க, ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு நண்பன் என்ன பண்ணிட்டான், அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ராஜா கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்துட்டான். அவரை புகழ்ந்து பாடுறது, அவருக்காக பாட்டு எழுதி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு வேலையில் சேர்ந்து நல்ல வசதியாக இருக்கிறான். இன்னொரு நண்பன் என்ன பண்ணார், அவரால் முடிஞ்ச ஒரு சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு ஏழ்மையான ஒரு குடிசையில் ஒரு சாதாரண உடைகளோட கீரையும் சோறும் மட்டும் பொங்கி சாப்பிட்ற அளவுக்கு அவர் இருக்கிறார். ரொம்ப நாள் ஆகுது. திடீர்னு ஒரு நாள் அந்த ராஜா கிட்ட வேலை பார்க்குற நண்பன் இந்த ஏழை நண்பனை சந்திக்கிறான். அந்த நண்பன் சொல்கிறான், என்னடா இப்படி இருக்கிற, குடிசை வீட்டில் இருக்கிற, கந்தல் உடையை உடுத்தி இருக்கிற, கீரையும் சோறும் தான் டெய்லி சாப்பிட்டுட்ருக்கிற, நீ மட்டும் கொஞ்சம் ராஜாவை புகழ்ந்து பாடுறதுக்கு பழகியிருந்தேன்னா நீ என்ன மாதிரி வசதியாக இருந்திருக்கலாம்ல, நல்லா இருந்திருக்கலாம்ல. இப்போ இந்த நண்பன் சொல்கிறான், அது இருக்கட்டும்டா, நீ இந்த மாதிரி கிழிஞ்ச உடையை போட்டுக்கிட்டு கீரையும் சோறும் சாப்பிட பழகி இருந்தா தகுதியே இல்லாத ஒருத்தனை புகழ்ந்து வாழணும்னு உனக்கும் அவசியம் இருந்திருக்கிறாதுல்ல அப்படின்ட்டு இருக்கிறார். அப்போ 2 இடத்தில் இருக்கும்போது ஒருவருடைய கருத்து எப்படி இருக்கிறது, நம்முடைய கருத்து வேறு இடத்தில் இருந்தால் கூட அது நாசுக்காக சொல்லிவிட்டு நகர்ந்து போவதற்கு இந்த இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது. அப்போ நாலடியார் என்கின்ற 4 வரியை நம்மளால் படிக்க முடியும் இல்லையா? இன்னும் நாலடியாரில் உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது ஒவ்வொரு பாடல் எடுத்து வாசித்து உங்கள் நண்பர்கள், புத்தகங்களை விரும்புகிற நண்பர்களோடு அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க. சரி, நம்மளால் ஒரு 5 வரி 6 வரி இதெல்லாம் படிக்க முடியும் அப்படின்னா புது கவிதைகள் படிக்கலாம். அதில் சிரமமே கிடையாது. புது கவிதையில் ஏதாவது சிரமம் இருக்கா? இப்போ லவர்ஸ் டே ஸ்பெஷல், காதலர் தின ஸ்பெஷலாக நான் உங்களுக்கு ஒரு கவிதை சொல்கிறேன். வீரமணி அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். கண்களை பார்த்து பேசு, கண்களை பார்த்து பேசு என்கிறாய், கண்களை பார்த்த பிறகு எப்படி பேசுவது? இது காதலர் தின ஸ்பெஷல். புரிஞ்சவங்க கைத்தட்டலாம், வயசானவங்களுக்கு மட்டும் புரியாது. கண்களை பார்த்து பேசு, கண்களை பார்த்து பேசு என்கிறாய், கண்களை பார்த்த பின் எப்படி பேசுவது? ஏன்னா அந்த கண்ணுக்குள்ளே ஒரு காந்தம் இருக்குது, அந்த கண்ணுக்குள்ளே ஒரு கரண்ட் இருக்குது, அது இழுத்துருது, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையே வரமாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு ரசிக்கக்கூடிய கவிதைகள் நிறைய இன்றைக்கி புத்தகங்களில் வந்து கொண்டு இருக்கிறது, அதை படிக்கலாம். இல்லைன்னா அந்த கால மாற்றம் இருக்குல்ல, ஒரு 40-45 வயசை கடந்த உடனே நமக்கு ஒரு நோய் வரும். அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா, இந்த காலமும் இருக்கே அப்படின்னு நமக்கு ஒரு நோய் வரும். இப்படியே நம்ம எல்லார்ட்டையும் பேசுவோம், அன்றைக்கெல்லாம் இப்படியா இருந்துச்சு, அன்றைக்கெல்லாம் நம்ம எப்படி இருந்தோம், அன்றைக்கெல்லாம் சாப்பாடு எப்படி இருந்துச்சு, அன்றைக்கெல்லாம் பண்பாடு, இப்படியே நம்ம எல்லார்ட்டையும் பேசுவோம். ஆனால் இதை இப்படியே பேசணும்னா நம்மளை பூமர் அப்படின்றவாங்க அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளைங்க. ஆனால் இதை கவிதையாக்கி சொல்லும்போது அது அப்படியே மனசுக்குள்ளேயும் வரலாற்றிலையும் பதிந்து விடுகிறது. புதிய மாதவின்னு ஒருத்தங்க ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க. இந்த கொழக்கட்டைன்னு ஒன்று உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? கொழக்கட்டை அப்படின்னு விநாயகர் சதுர்த்திக்கு அவிப்பாங்க, இல்லை வீட்டில் அரிசி மாவு அதிகமாக இருந்தாலே இப்படி கொழக்கட்டையை அவிப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக கொழக்கட்டை அவிப்பாங்க. எங்கள் தெற்கு பகுதியிலெல்லாம் ஔவையார் கொழக்கட்டைனே ஒன்று அவிப்பாங்க. இங்கே உண்டா? ஒரு குறிப்பிட்ட மாதத்தின் செவ்வாய்க்கிழமையில் பெண்கள் மட்டுமே ஒன்று கூடி ஔவையார் கொழக்கட்டைன்னு ஒன்று அவிப்பாங்க. அவிச்சு ஆண்களுக்கே தராமல் அவங்களே சாப்பிட்டுக்குருவாங்க.
எப்படி ஒரு சுதந்திரம் எங்கள் ஊரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெண்களுக்கு. அது ஆண்கள் சாப்பிடக்கூடாது, அதை விட முக்கியம் அதை அவங்க பார்க்கவே கூடாது. பார்த்தா கண்ணை தோண்டிடும் கடவுள் அப்படின்ட்டுருவாங்க. சில கணவர்கள் கண்ணை மூடிக்கிட்டே இந்த கொழக்கட்டையை வாங்கி சாப்பிட்ருவாங்க. இப்படியும் சில தில்லுமுள்ளுகள்லாம் நடக்கும். ஆனால் அந்த காலத்தில் கொழக்கட்டை எப்படி இருந்தது, இன்றைக்கி கொழக்கட்டையோடைய இடம் என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறத புதிய மாதவி அப்படின்னு ஒரு கவிஞர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க. பாட்டி பனை ஓலையில் கொழுக்கட்டை அவித்தாள். நிறைய ஊர்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பனை ஓலையில் அந்த மாவை வச்சு அப்படியே வரிசையாக அடுக்கி அவிப்பாங்க. அந்த அவிச்சு முடித்தோடனே அந்த ஓலையை திறந்து அந்த கொழுக்கட்டையை எடுக்கும்போது கொழுக்கட்டை வாசத்தை விட அந்த பனை ஓலை வாசனை அப்படியே மனசை மயக்கும். அப்பா என்ன ஒரு சுவை அப்படின்னு நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசித்து சாப்பிட்டோம். யார் இதை செஞ்சாங்க? பாட்டி. பாட்டி பனை ஓலையில் கொழுக்கட்டை அவித்தாள். அம்மா இட்லி சட்டியில் கொழுக்கட்டை அவித்தாள். அதுக்கடுத்த ஜென்ரேஷன் ஓலை கொழுக்கட்டையெல்லாம் தேடி அலைய முடியல. யார்கிட்ட போய் ஓலை வாங்குறது? பனை ஓலை எங்கே கிடைக்கும்? கிடைக்கல. அடுத்த அம்மா என்ன பண்ணாங்க, நம்ம ஜென்ரேஷனில் அவங்களே மாவை பிடிச்சி அதில் கொஞ்சம் ஜீனி எல்லாம் கலந்து தேங்காய் பூவெல்லாம் கலந்து இட்லி சட்டியில் இட்லிக்கு பதிலாக இந்த கொழுக்கட்டை மாவை வச்சு அவிச்சு கொடுத்தாங்க. பரவாயில்ல, ஏதோ அம்மா இட்லி சட்டியில் கொழுக்கட்டை அவித்தாள். அதுக்கப்புறம் நான் கொழுக்கட்டையை கடை வீதியில் வாங்கினேன். இன்றைக்கி யாருக்கும் கொழுக்கட்டை அவிக்க நேரமும் இல்லை, அந்த மாவை பத்திரப்படுத்துகிற அளவுக்கு பக்குவமும் இல்லை. என்ன செஞ்சிடுறது, சில பெரிய கடைகளில் கொழுக்கட்டையை அவிக்கிறாங்க. சாயந்தரம் 5 to 6 மணிக்கு இங்கே வந்தீங்கன்னா குழிப்பணியாரமும் கொழுக்கட்டையும் கிடைக்கும் மேடம். அப்படியே நம்ம ஊரில் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க. ஊரில் செய்யாததுனால தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், கடையில் போய் கொழுக்கட்டை வாங்கி சாப்பிட்டு அப்பாட நம்மளும் கொழுக்கட்டை சாப்பிட்டோம். நான் கடை வீதியில் கொழுக்கட்டை வாங்கினேன். மகள் ஸ்விக்கியில் ஆர்டர் செய்கிறாள். நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் கடையை தேடி அலைய கூட அவங்களுக்கு நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை, அவகாசமும் இல்லை. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கொழுக்கட்டை தானே உனக்கு வேணும், கம்முன்னு உடனே ஸ்விக்கியில் போட்டு 4 கொழுக்கட்டை, 2 இனிப்பு கொழுக்கட்டை, 2 கார கொழுக்கட்டை வாங்கிடுறாங்களா? என் பேத்தி கேட்கிறாள், வாட் இஸ் கொழுக்கட்டை? பேத்தி கேட்கிறாள், வாட் இஸ் கொழுக்கட்டை? ஒரு 4 தலைமுறையை தாண்டி 5ஆம் தலைமுறைக்கு நாம் ரசித்து ருசித்து அனுபவித்து உண்ட ஒரு உணவு என்னவென்றே தெரியவில்லை. இப்போ காலம் எவ்வளோ மாறிடுச்சு. இந்த கால மாற்றத்தை நாம் சொல்லி புலம்புவதை விட ஒரு கவிதையாக கேட்கும்போது அது கடந்து வந்த பாதை நம்ம மனசுக்குள்ளே அப்படியே ஆணி அரைந்த மாதிரி பதிந்து விடுகிறது இல்லையா? இது ஒரு கவிதை தான் சாதிக்கும். எல்லா துறையிலையும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்னா அது திருவாரூர் மாவட்டம் தான் இல்லையா? அது கலையாகட்டும், ஆன்மீகமாகட்டும், வரலாறாகட்டும், இலக்கியமாகட்டும், அரசியலாகட்டும், எதை எடுத்தாலும் திருவாரூர் மாவட்டத்துக்குன்னு ஒரு தனி அடையாளமும் தனி முத்திரையும் இருக்கிறது. அப்படி ஒரு சிறப்பான மண் இந்த திருவாரூர் மண். இசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மும்மூர்த்திகள், சங்கீத மும்மூர்த்திகளுமே இந்த ஊரில் தான் பிறந்திருக்கிறாங்க. வேறு ஏதாவது பக்கத்து ஊரில் பிறந்திருக்கலாம்ல? ஏன்? இசை ரசனை இந்த மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து தான் 3 பெருமக்களும், தியாகராஜராக இருக்கட்டும், ஷியாமா சாஸ்திரியாக இருக்கட்டும், முத்துசாமி தீட்சிதராகட்டும், இந்த மும்மூர்த்திகளும் இந்த மண்ணை தேர்ந்தெடுத்து இதில் அவர்கள் தோன்றி இருக்கிறார்கள் என்றால் இந்த மக்களுடைய இசை அறிவு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர், ஆழி தேர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர் உங்கள் திருவாரூரில் தான் இருக்கிறது. அதை இன்னும் நீங்கள் பத்திரமாக அழகாக வடிவமைச்சு கொண்டு போயிட்டுருக்கிறீங்க. அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். அரசியல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முத்தமிழறிஞர் தனக்கென்று ஒரு தனி இடத்தை வைத்திருக்கிற டாக்டர் கலைஞர் அவர்கள் பிறந்த ஒரு மண்ணும் இந்த திருவாரூர் தான். தன்னுடைய மகனாக இருந்தாலும் கூட நீதிக்கு முன்னால் எல்லாரும் சமம் என்பதை நிரூபித்த மனுநீதி சோழன் என்கின்ற ஒரு மாபெரும் அரசன் தோன்றிய மாவட்டமும் இதே இடம்தான். ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா பெரிய புராணத்தை சேக்கிழார் எழுதுறதுக்கு அடி எடுத்து கொடுத்ததே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த மண்ணில் இருந்து தான் அடி எடுத்து கொடுத்தார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உண்மையிலே திருவாரூர்காரங்களாம் காலர் தூக்கி விட்டுக்கலாம், திருவாரூரில் பிறந்த எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு எழுதினார். எவ்வளோ கெத்து உங்களுக்கு! இதுக்கெல்லாம் நீங்கள் கைத்தட்டலாம். யாரை பார்த்தாவது எழுதியிருக்கிறாங்களாங்க? ராஜபாளையத்தில் பிறந்த எல்லாருக்கும் நான் அடியேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுதலை, மதுரையில் பிறந்தவங்களுக்கு எழுதலை. ஆனால் திருவாரூரில் பிறந்த எல்லோருக்கும் நான் அடியேன் என்று இறைவனுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிறார் என்றால் எவ்வளவு பெரும் பேறு பெற்றவர்கள் இந்த திருவாரூரில் இருக்கிறவர்கள் அப்படின்னு நினைக்கும் போது உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்குது. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன் புத்தகம் வாசிக்கணும்? புத்தகம் ஏன் முக்கியம்?
அது எதனால் முக்கியம் இடம் பெறுகிறது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நேற்றைக்கு தான் சிவராத்திரி. நிறைய பேர் திருவாசகம் படிச்சிருப்பீங்க, தேவாரம்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த சிவபெருமான் இருக்கிறார் இல்லையா, அவர் உலகத்தையே ஒரு நாள் அழிச்சிட்டார். பிரளய காலம்னு சொல்கிறாங்களே, அந்த ஊழி காலத்தில் எல்லாமே அடங்கி போயிடுது, எல்லாமே ஒடுங்கிடுது. அவர் மட்டும் தன்னந்தனியாக தனிமையில் இருக்கிறார். இதை யார் எழுதுகிறாருன்னா, நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதின மனோன்மணியம் சுந்தரனார் எழுதுகிறார். அவர் ஒரு புத்தகத்தில் பதிவு செய்கிறார், சிவபெருமான் தனிமையில் இருக்கிறார். அந்த தனிமைக்கு எது துணை? ஒரு உயிரினம் கிடையாது, ஒரு ஈ கிடையாது, ஒரு காக்கா கிடையாது, ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு டிவி சீரியல் கூட கிடையாது. இறைவன் தனிமையில் இருக்கிறார், எந்த அசைவும் இல்லாத தனிமையில் இருக்கிறார். அப்போ அந்த தனிமையை போக்குகிற துணையாக அவர் எதை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு மனோன்மணியம் எழுதியவர் சொல்லுகிறார், திருவாசகத்தின் ஒரு படியை எடுத்துக்கொள்கிறார். திருவாசகன் ஒரு புத்தகத்தை மணிவாசக பெருமான் எழுதினார்ல, அந்த புத்தகத்தில் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிறார். எடுத்து தன்னுடைய தனிமையை போக்குவதற்கு அந்த புத்தகத்தை அவர் பயன்படுத்தி கொள்ளுகிறார் என்று அவர் பாடுகிறார். கடையூழி வரும் தனிமை கழிக்கு அன்றோ அம்பலத்தின் உடையான் உன் திருவாசகத்தில் ஒரு பிரதி கருதியதே. அப்போ இறைவனின் தனிமையவே போக்குகிற ஒரு துணை புத்தகம் என்றால் இந்த புத்தகம் எவ்வளவு வல்லமை மிக்கது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய தனிமையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் இந்த புத்தகத்திற்கு இருக்கிறது.